ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்டியான கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு அதில் விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கேரமல் ஆகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. ரெண்டையும் நல்லா கெட்டி ஆகாமல் நல்லா கிளறிக்கோங்க. அந்த மாவு லோ ஃப்ளேமில் வச்சு வேகிற அளவுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கேரமல் ஆகணும், கலர் மாறி வரணும். இதில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லோவாக மாறி வரணும். நமக்கு கலர் கொஞ்சம் கூட போயிடுச்சு. நீங்கள் எல்லோவாக வரும்போதே எடுத்துருங்க. அப்புறம் அதை நம்ம கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. ஃபைனலாக நம்மளோட டேஸ்டான ஹல்வா ரெடி.